ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பனானா ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கற்பூர வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ இதை நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 10 வாழைப்பழம் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நம்ம சேர்க்காம தான் அரைக்கணும். இப்போ இதை அரைச்சாச்சு. அடுத்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா உருகிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பனானாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க வாழைப்பழம் அடிபிடிக்காமல் இருக்கும். நம்ம என்ன தான் நெய் விட்டாலும் இந்த வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கிண்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டு வருது. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க வாழைப்பழம் நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகியிருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த ஹல்வாவுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா இந்த சூடில் நல்லா மெல்ட் ஆகி திரும்பவும் இந்த ஹல்வா இலகி வரும். இது திரும்பவும் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை ஃபுல்லாகவே நல்லா உருகிடுச்சு, நல்லா இலகி வந்திருக்கு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய்யில் ஒரு 10 முந்திரி பருப்பு வறுத்து அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்பவும் இதை நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட பனானா ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் தடவி விட்டு அப்புறமா நம்ம இந்த ஹல்வாவை சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக சேர்த்துட்ட பிறகு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது நல்லா கூலாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், மாற்றியாச்சு. இப்போ நமக்கு பிடித்த ஷேப்பில் இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். இது இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ரப்பரியாக வேணும்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிட்ட பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணுன்றதுனால நான் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இன்னும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் தளர்வாக இருக்கிறப்பவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சூடாகவே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளோட பனானா ஹல்வா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எப்போதாவது வாழைப்பழம் அதிகமாக ஆகிட்டால் இந்த மாதிரி அதை வேஸ்ட் பண்ணாமல் பனானா ஹல்வா செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.